குட் மார்னிங். ஃபார்முக்கு வந்திருக்கேன். கரெக்டாக ஒரு 7 நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். இன்றைக்கி சரியான மழை, டெய்லி இங்கே அப்படி ஒரு மழை. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தேங்கிறது. அது என்னென்னா வெயில் காஞ்சி இழுக்கிறது, திருப்பி அப்படி அதை தாண்டி மழை பெஞ்சிடுறது. அதனால் அப்படியே தண்ணி நின்றுடுறது. அந்த உள்ளே சிக்கன் கூப் கட்டியிருக்கோம். நாங்கள் என்னென்னா வால் வச்சு கட்டினா உங்களுக்கு வந்து உள்ளே வராதுன்னு பார்த்தேன். ஆனால் வந்து அந்த தண்ணி வந்து அடியில் ஊற்று மாதிரி எடுக்கிறது அப்படியே. ஸோ அதனால் ஈரம் பயங்கரமாக, சிக்ஸ் எல்லாம் பாவம் எல்லாமே மேலே உட்காந்துருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது பேலட்ஸ் மாதிரி எதனா பண்ணணும். ஆனால் இப்போ சதிக்கு நிறைய குச்சி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் பரவாயில்ல. ஏன்னா இப்படி கீழே இருந்ததுன்னா அதுங்களுக்கு வந்து டிசீஸர் ஆரம்பிச்சிடும். அதுதான் பெரிய பிரச்சனை மழை காலத்தில். எவ்வளோ வெயில் கூட தாங்கிடலாம், அந்த மழை தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னும் ஒரு 2 மழைலாம் பெஞ்சிடக்கூடாது. பெஞ்சால் வந்து கோடி விழுந்துடும். கோடி விழுறதுன்னா அந்த இதை மதகு திறந்து விட்ருவாங்க. திருப்பி அப்படியே வெள்ளம் வர ஆரம்பிச்சிடும். இத்தனைக்கும் நம்ம நிலத்துல கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஆனாலும் தண்ணி நிற்க தான் செய்யுது. ஏன்னா அவ்வளோ மழை. நம்ம புல்லடிச்சு கீழே போடுறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா இழுத்துரும். யூஸ்வலாக கொஞ்சம் நார்மலாக மழை பெஞ்சாலாம் இவ்வளோ தண்ணி நிற்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கணுக்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிறது. அந்த ஆங்க்லர்ஸ் கரெக்டாக தண்ணி இருக்குது. இதே மாதிரி இன்னும் 1 மாதம்லாம் பெஞ்சதுன்னா கண்டிப்பாக ஏற்கனவே ஏரி ரொம்ப ரெடியாக இருக்காங்க அவங்க. இன்னும் ஒரு இந்த மாதிரி பிசாசு மாதிரி பெஞ்சதுன்னா மழை ஃபுல்லாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகச்ச மதகை திறந்துருவாங்க. அப்போ தான் பெரிய ப்ராப்ளம். பார்க்கலாம் கொஞ்சம் சூரிய பகவான் எப்பயாவது கருணை காட்டுறாரான்னு. தேங்க்யூ.